கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு. ஆமா என்ன படிச்சிருக்கேள்? எம்எஸ்சி மைக்ரோபாலஜி. எம்எஸ்சி மைக்ரோபாலஜி. எம்காம் உட்காந்துருக்கேன். என் மனசு எனக்கு தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். என் மனசு எனக்கு தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். தெரியும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கார்த்தி மட்டும்தான் இருக்கான். தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். கவலையே பட மாட்டேன், கவலையே பட மாட்டேன். அது பொண்ணு, அது வாயை பார்த்திருக்காது. வாயி ப்ளீஸ் 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 ஒரே ஒரு கிஸ். அது பொண்ணு, அது வாயை பார்த்திருக்காது. வாயி ப்ளீஸ் 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 ஒரே ஒரு கிஸ். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? மூஞ்சி முகர கட்ட பேர் டைனஸ் கிட்ட போயிட்டு ஆட்டிட்டு வந்தவன். நடிகை ஷக்கீலா பேசு. நான் வந்து நடிகை ஷக்கீலா பேசுறேன். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்க சிவாஸ் மட்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு ஏமா வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற எதுக்கும் இல்லைங்க. நாம இன்னைக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது டிக்டாக்ல இருந்து யூடியூபுக்கு வந்து இப்ப அட்டகாசம் பண்ணியிருக்கோம் ஒரு 3 பேருடைய வீடியோ பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். கவலையே பட மாட்டேன், கவலையே பட மாட்டேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க இந்த ட்ரோல் வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தயவு செய்து போயிடாதீங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருப்பேன். தயவுசெய்து அதை கேட்டுட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணுங்க. வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். கோவப்படக்கூடாது, முக்கியமான வார்த்தை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. 6.2 உங்க எல்லாருக்குமே திவ்யா கலச்சி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது திவ்யா கார்த்தி, ரைட்டுங்களா? ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ப்ரீவியஸ்ல எப்படி இருந்தாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம எல்லாருக்குமே திவ்யா கார்த்தி தெரியும், ரைட்டுங்களா? பட் கார்த்தி இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டே தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா இருந்தது. கார்த்திக் இருக்காருன்னு அவன் நம்புறா. ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூல வந்து கார்த்தி இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லி முடிச்சிருப்பாங்க. மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா. அவங்கள கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் முடிச்சிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு யூடியூப் சேனல்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு உங்களை நாங்கள் தெளிவாக இன்டர்வியூ பண்ணி உங்களுடைய கரெக்டான கேரக்டர் நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சேனல்ல இருந்து அவங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. சில இடங்களில் ரொம்ப தவறுதலாக அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சேனல் மூலமாக தான் நம்மளுக்கு கார்த்தினா யாருன்னே தெரிய வந்தது, கரெக்டுங்களா? ஸோ அந்த சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணமே வந்ததுங்க. ஓகே, இவங்க இப்படி தான் நான் எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறாங்க, பைத்தியமாவே ஆக்கிறாங்க. நான் பைத்தியமா ஆனால் ஆயிட்டு போகிறேன். கார்த்திகால பைத்தியம் ஆயிட்டுன்னு நான் நினச்சி உட்காந்துருக்கேன். இவ்வளோ நல்ல கேரக்டர் இருக்காங்க, இவ்வளோ வெகிலியாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். தான் இருக்கான். நமக்கு எல்லாமே இருந்தும் வந்து இப்படி காதலுக்காக உட்காந்துருக்கவே நான் நினச்சேன். என் மனசு எனக்கு தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். பட் அந்த சேனல்காரங்க அவங்களுக்கு பாடுபட்டு வாங்கி கொடுத்த அந்த நல்ல பேரை இவங்க காப்பாற்றிக்கலாம்தாங்க நான் சொல்லுவேன். என்னடான்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் அங்கே பார்த்துட்டு வாங்க. என் மனசு எனக்கு தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். என் மனசு எனக்கு தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. கார்த்தி மட்டும்தான் இருக்கான். தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். தெரியும், கார்த்தி மட்டும்தான் இருக்கான். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இப்போ ஏன் நான் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இது போனால் போது எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா, ஆன வரைக்கும் ஆச்சு என் பேர் கெட்டு போயிடுச்சு. ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் கார்த்தி வர போகிறதுல தெரிஞ்சு போச்சு. சரிடா, நான் இப்படி பண்ணாச்சும் நீ வருவியா அப்படின்னு பார்க்கல, கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். இஷ்டத்துக்காக தப்பு பண்ணவங்க தப்பே கிடையாது. புரிஞ்சதா? நீங்க என்னதான் அவங்க கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சிம்பிளா சொல்லிடுவாங்க, இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. 3 முடிச்சுக்கு மேல போடுறா. அது ஷார்ட் ஃபிலிம்ல பிராங்க்னு எடுத்தது. இல்லைன்னா இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க, கார்த்திக்காக தான் நான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணா கார்த்தி வருவோம் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காங்கன்னா, ஆமா என்ன படிச்சிருக்கேள்? எம்எஸ்சி மைக்ரோபாலஜி. எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க. என்ன மாதிரி படிப்பு தெரியுமா அது?
அதை படிச்சு இவங்களுக்கு டேய் அது கண்ணமா இல்ல பண்ணாடா போட்டு இத்தனை பேருக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா காத்து கருப்பு கலைஞர். இவரும் டிக்டாக்ல வந்து அருமையா ஒரு பாடக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய குரல் மூலியமா நிறைய ஃபேன்ஸை கட்டுக்கோப்பட வச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட லைவ்ல போயிட்டு தலைவரே நீங்க வந்து திவ்யாக்கா கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவரே நீங்க திவ்யா கார்த்திக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படிங்கிறீங்க. இதை கேட்டு பொங்கி எழுந்த அவரு யாரா பார்த்து என்னடா சொன்னீங்க நல்லா யாரு தெரியுமா அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசினாருங்க அப்படிங்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? பேசிட்டு இந்த பக்கம் வீரவசனம் பேசிட்டு அந்த பக்கம் போய் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஒரு சில வருஷத்துக்கு நான் தானே ப்ரப்போஸ் பண்ணா, நீ லவ் பண்ணாத போ, தயவு செஞ்சு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துரு. இல்லையா அந்த பக்கம் வந்து அதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சொன்னா இந்த பக்கம் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட் இஸ் திஸ்? இதை விட பெரிய காமெடி என்னன்னா இவர் என்ன பண்றாரு அந்த திவ்யா கார்த்தியோடைய வாயை பத்தி கலாய்க்கிறாங்க. அது பொண்ணு அது வாயை பத்திரிக்காது வாய் ஒரு வாயாடி அதை வச்சுட்டு எப்பறம் வாழ முடியும் அப்படின்னு கலாய்க்கிறாரு. பட் இந்த பக்கம் கலாய்ச்சிட்டு அந்த பக்கம் வீடியோ காலில் போயிட்டு என்ன கேட்குறாருன்னா ஒரே ஒரு கிஸ் கூட ப்ளீஸ் 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 அப்படி கெஞ்சுறாரு. ப்ளீஸ் 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 ஒரே ஒரு கிஸ். இதுக்கு எதுக்கு வீராப்பா நீ டைலாக்லாம் விட்டேன்? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இதை பார்த்த ஷீலா மேடம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துருவாங்க. மூஞ்சி முகர் கட்ட போய் டைனோசர் கிட்ட போயிட்டு ஆட்டிட்டு வந்தவன். என்னது டைனோசருக்கு ஆட்டிட்டு வந்தவனா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் காமெடிங்க இது. நீ என் பேன்ஸை பத்தி எவ்வளவு அசிங்கமா வேணா பேசிக்க. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். என்ன பத்தி பேசாதான்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான். ஃபேன்ஸ் எவ்வளவு பேசிட்டா உன்னை பத்தி பேசினா உனக்கு அசிங்கமா இருக்கா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சரி, திவ்யா மேடம் வந்து கார்த்தி கருப்பு கலையோட விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேங்க. பட் அவங்க தம்பியை விட்டு வைக்கல. அவங்க தம்பியை பிடிச்சி அவங்க தம்பியை வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ வேற லெவல்ல வைரல் ஆயிடுச்சு. இதனால அவருடைய தம்பியோட லைஃப் க்ளோஸ் தான் சொல்லலாம். எல்லாருமே நீ கெட்ட பையன் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, பாத்தியா உன் தம்பி பாத்தியா ஒரே ஒரு கிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா காத்து கருப்போட கலையோட தம்பி அந்த பக்கம் ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. என்னையா நடந்தது கேட்டா இந்த அக்கா பிராங்க்னு சொல்லி ஒரு கிஸ் கொடுக்க சொன்னாங்க. பட் அதை அப்லோட் பண்ணி விட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. சும்மா பிராங்க் பண்றேன்னு. ஆமா, ஒரு பையனுடைய லைஃப் அழிச்சிட்டேன்னு கொஞ்சமாவது உனக்கு உறுத்தலையா? கவலையே பட மாட்டேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இதுல ஒரு பெருமை ஃபேமஸ் ஆயிட்டானோ ஃபேமஸ். இவங்க எல்லாருக்குமே இப்படி ஃப்ரீயா கிஸ் கொடுக்குறாங்க அப்படி தெரிஞ்சு ஒரு ஆள் சேலத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு எனக்கு நீ கிஸ் கொடுத்தே அவனு சொல்லிட்டு பாஞ்சிட்டாரு இவங்க மேல. இவர் பாஞ்சது இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, அடே அதெல்லாம் முடியாதுடா எனக்கு கூச்சமா இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கொடுக்க மாட்டாங்க தான் நினைச்சேன். பட் பாத்தீங்களா அக்கா கம்மா வெறி. இதை பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் கேட்டுவாங்க. ரீசெண்டா திவ்யா மேடம் வந்து ஒரு ரொமான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு. இவங்க இதெல்லாம் பண்றது பார்த்து கமாண்ட்ல போய் கலாச்சி தள்ளி இருக்காங்க, திட்டி இருக்காங்க. சரி அதிகம் நீ பண்ணு, நான் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கேன். பட் இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா அதுக்கு கவலையே பட மாட்டேன். இந்த ஹேட்டருக்கு இந்த பேட் கமெண்ட்லாம் போறவங்களுக்கு உங்களால கமெண்ட் தான் போட முடியும், உன்னால அந்த கமாண்டோடயே தான் போக முடியும். ஆனா நான் நினைச்ச வீடியோ போடுங்க அப்படின்னு திட்டா சொல்றாங்க. நான் நினைச்சா வீடியோ போடலாம். பட் என்ன மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நான் நினைச்சா வீடியோ போடலாம்.
பார்க்க முடியல. கண்டிப்பா கண்டிப்பா பார்க்க முடியல. கண்டிப்பா கண்டிப்பா. அக்கா உங்களாலே பார்க்க முடியல, எங்களால எப்படிக்கா பார்க்க முடியும்? நெக்ஸ்ட் இவங்க கார்த்திக்காக ஆசையா ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. என்ன கவிதைன்னு கொஞ்சம் கேட்டு வாங்களேன். கார்த்தி 5 ரூபா தாலு கண்டார ஓலி கவிதை கவிதை படி. ஓலி தாலு கார்த்தி 5 ரூபா தாலு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டத்துக்காக தப்பு பண்றதுலாம் தப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டத்துக்காக தப்பு பண்றவங்க தப்பே கிடையாது. கஷ்டத்துக்காக தப்பு பண்றவங்க தப்பே கிடையாது. புரிஞ்சதா? இன்னொன்னு, என் பேர் கெட்டு போச்சுங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அப்படிதாங்க பார்க்க போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சகிலா மேடமுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இவங்க ஓப்பன் டாக்கா பேசுறாங்க. கேக்குறாங்க என்னமா படிச்சிருக்க நீ அப்படி கேட்டதுக்கு இவங்க சொல்றாங்க, என்ன படிச்சிருக்கேன்? எம்எஸ்சி மைக்ரோபாலஜி. எம்எஸ்சி மைக்ரோ. இப்படி வீடியோ போடுற நீ பட் கொஞ்சம் தில்லா போய் கார்த்தியை பிடிச்சி தாலி கட்டிக்க வேண்டியது அப்படி கேட்டதுக்கு நான் கிளம்பி போயிட்டேங்க. மிரட்டி கட்டிக்க வேண்டியது தானே தாலி. என் கார்த்தி வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன். பட் நான் ஓரத்துக்கு முன்னாடி கார்த்தி ஓடிடுறேன் என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க இவங்க. கார்த்தியை பிடிக்கிறதுக்குள்ள ஓடி ஓடி போயிடறா, என்னால ஓடி போய் பிடிக்க முடியல. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கிய அறிவிப்புங்க. அதாவது இவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த அந்த கண்டார் ஒளின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து கெட்ட வார்த்தைலாம் இல்லையாங்க, புரியுது? அது தப்பான வார்த்தை நீங்க நினைக்கிறீங்க. உன்னை கண்டால் ஒளிவேன் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்டியா? கார்த்தி வந்து திவ்யா மேடம் வந்தாங்கன்னா வச்சுங்களேன், அவங்கள கண்டா ஒளிறாராம். அது பேர் தான் கண்டால் ஒளிறாராம், கண்டார் ஒளியா. எப்படி டெஃபினிஷன் சூப்பரா இருக்கான். கண்டால் ஒளிவேன் அதான் அர்த்தம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? இங்கேயோ போயிட்டீங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய இந்த கிஸ் வீடியோலாம் பார்த்து ஒரு யூடியூப் சேனல் பாவம் இவங்களுடைய உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு பாடுபட்டாங்க பாத்தியா, அவங்களுக்குலாம் பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். என் பேர் கெட்டு போயிடுச்சு. என் பேர் கெட்டு போயிடுச்சு. ஏமா உன் பேரு என்ன தயிர் சாதமாமா கெட்டு போனதுக்கு? கெட்டு போச்சுன்னா தூக்கி குப்பை தோட்டில் போடுமா? பட் இவங்களே எங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்கிறாங்களே அப்படின்னு அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. 2 வருஷமாவே ஓடிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. 2 வருஷமா யாராலும் தீர்க்க முடியல, இன்னமும் தீர்க்க முடியல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு. ஓகே கைஸ், நாம இப்போ கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். என்னடா கன்க்ளூஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நாம எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்ற ரீசன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க முதல் டிக்டாக்ல இருந்தாங்க பாத்தீங்களா, இவங்க 3 பேருமே டிக்டாக்ல இருந்தாங்க. டிக்டாக்ல இருந்து இப்போ யூடியூப்க்கு வந்திருக்காங்க ரைட்டுங்களா. யூடியூப்ல வந்து சும்மாலாம் காசு வராது ரைட்டுங்களா. இவங்க எதனா ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு தான் ஆகணும். அந்த கண்டென்ட் தான் இப்போ இவங்களாம் பண்ணிட்டு இருக்க இந்த லைவ் வீடியோவாக இருக்கலாம், இல்லை அவங்க கிஸ் பண்ணி வீடியோ போடுறதா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியும். அந்த மாதிரி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாதான் வியூஸ் நிறையாவும் போகும் ரைட்டுங்களா. அப்படியே அவங்க பண்ணதுனால தான் அவங்களோட சேனல் க்ரோத் ஆகிட்டு இருக்கு, அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாம், என்னடா அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஒருத்தவங்களை நம்ம திட்டுறோமோ இல்லை ஒருத்தவங்க நம்ம அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதை நம்ம வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுவோமா? கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். பட் இவங்க காத்துக்கருப்பு கலையும் திவ்யா மேடமும் கிஸ்ஸு கொடுத்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதை யாருன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவாங்களா? திங்க் பண்ணிக்கோங்க. இவங்க யாருமே தெரியாமல் செய்யலைங்க, எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அசிங்கப்படுறாங்களேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க இதுக்கு மேலே அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் கை ஊற்றிட்டாங்க. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேனலை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தமாரி வீடியோலாம் போட்டு அவங்க சேனலை க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா யூடியூப்பை டிக்டாக் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து லைவ் வீடியோலாம் பண்ணி அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து இவங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி டிக்டாக்ல அவங்க அடிச்சுக்கினாங்களோ அதே மாதிரி யூடியூப்ல வந்து இப்போ சண்டை போட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, டிக்டாக்கை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இவங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா யூடியூப்புக்காரன் டவுட்டு தான். இந்த வீடியோ பொதுநலம் கருதி தான் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ. யாரோடைய